ஹாய் ஹலோடா! நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. கமெண்ட், லைக் பண்ணுங்க. நான் அப்பதான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப புடிக்கும். அப்புறம் கண்டிப்பா ஒரு கமெண்ட்ட மட்டும் நான் ரொம்பவே லவ் பண்றேன். அது ரொம்பவே எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. சொல்லப்போனா அந்த கமெண்ட்ட 3 டைம்ஸ் படிச்சேன். அது எனக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு. இப்பலாம் என்னோட ஸ்டோரிய விட உங்க கமெண்ட் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. இதுக்காண்டியே கூட நான் டெய்லி போடலாம். ஆனா எனக்கு டைம் கிடைக்கல. ஓகேடா நான் ரொம்ப பேசிக்கிட்டே போறேன். ஏன்னா டூரேஷன் ரொம்ப கம்மியாவே போடுறேன். எனக்கு டைம் கிடைக்க மாட்டுது. ஓகேடா நான் இதோட ஸ்டாப் பண்ணிடணும். அதுலேருந்து கன்டின்யூ பண்ணலாம்டா. ஜங்குக் தான் அவனோட ரூமுக்கும் போயிருப்பான். நீங்க படுத்திருக்கீங்க. உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ணாம அவனோட ரூமுக்கு போய் படுத்திருப்பான். அவனோட ரூம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஹாலிக்கும், ஜங்குக்கும் அவனுக்கு தூக்கமே வரல. புரண்டு புரண்டு படுக்குறான். சீலிங்கே பார்க்குறான். அவனுக்கு மைண்டுக்கு வருது, நீங்க ப்ரெக்னென்ட்டா இருக்கீங்க. அவனோட பேபி உங்க ஸ்டொமக்ல இருக்கு. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவனோட பேபிய டச் பண்ணணும் அப்படிலாம் தோணுது. ஜங்குக்க பார்த்தாவே பயப்படுவீங்க. ஏன்னா ஜங்குக் எப்பயுமே உங்ககிட்ட ரூடா தான் பேசுவான். ரூடா தான் இருப்பான். உங்கள எப்பயுமே திட்டிக்கிட்டே இருப்பான். உங்க கூட சாஃப்ட்டா பேசணும்னு நெனச்சிருப்பான். அந்த டயத்துல தான் அர்ஜுனுக்கு ஓகே சொல்லியிருப்பீங்க ஏதோ கோவத்துல. அதுலேருந்து ரொம்பவே உங்க மேல கோவமா இருப்பான், திட்டுவான். உங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாவும் எடுத்திருப்பான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்க கூட சாஃப்ட்டா இருக்கலாம். அவனோட ஃபீலிங்ஸ உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு இருந்திருப்பான். அந்த டயத்துல உங்க வீட்ல அர்ஜுனோட ஃபேமிலி அடிக்கடி வரப்போக, உங்கள அர்ஜுன் கூட்டிட்டு போக, உங்க அப்பா, அம்மாவுக்கும் அர்ஜுன் ஃபேமிலி புடிச்சனால, அவனுக்கு இன்னும் ஒரு மாரி கோவம் பண்ணனால தான், இந்த கோவத்தலாம் உங்ககிட்டயும் காட்டியிருப்பான். அவனுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கும் போயிருப்பான். உங்க அத்தை, மாமா கூப்ட்டனால. அங்க ஹேலி டார்ச்சல் ஏன்னா உங்க வீட்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்டின்ருப்பாங்க. இதனால அவனும் ஓகே சொல்லியிருப்பான். இந்த கோவத்தினால கல்யாணமும் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு. இருந்தாலும் அவனுக்கு இதுல சத்தியமா விருப்பமே இல்ல. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஹேலி எப்பயுமே ஜங்குக் மாமா உங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன் அப்டின்னே சொல்றனால, எல்லாத்துக்குமே ஓகே சொல்லியிருப்பான். அதுதான் இவ்ளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம். இப்ப இதெல்லாம் நெனச்சு பார்க்குறான். அது மட்டும் இல்லாம, உங்க கூட இருந்ததும் அவன் நெனச்சு பார்த்துருப்பான். நீங்க நைட்டு அவன் கூட இருந்துட்டு தூங்கி நீங்க தூங்குனதுக்கப்புறம் உங்க ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்ணி, உங்ககிட்ட அவனோட லவ்வெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். இதெல்லாம் நீங்க தூங்குறதுக்கு அப்புறம் தான் பண்ணுவான். நீங்க அழுகையிலலாம் அவன் உங்க ஃபேஸ பண்ணணும் அப்படிலாம் தோணும். ஆனா இருந்தாலும், அவனோட கோவம் அவன கண்ட்ரோல் பண்ணி, உங்க ஃபேஸ பார்க்கையில அவன் ரூடா தான் இருப்பான். நீங்க தூங்குனதுக்கப்புறம் அவன் கண்ல அவ்ளோ டியர்ஸ் வரும். இதெல்லாம் நெனச்சு பார்த்துக்கிட்டு, அவன் கண்ல இப்போ டியர்ஸ் வருது. இருந்தாலும் அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா, உங்க கழுத்துல அவன் தாலி கட்டியிருக்கான். அவனோட பொண்டாட்டியா அவன் வீட்ல இருக்கீங்க. உங்க அத்தை, மாமா, உங்க அப்பா, அம்மா, உங்க சித்தி, சித்தப்பா எல்லாம் ஜங்குக்கு மேல அவ்ளோ ஒரு கோவம், வெறியா இருக்காங்க. அவனுக்கு நல்லாவே புரியுது. அவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. இல்லாட்டி முன்னாடியே சொல்லியிருக்கலாம். நான் உன்ன தான் லவ் பண்றேன். அவள தான் மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்ட்டு. ஏன்னா 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை போச்சு. ஃபேமிலியோட பாண்டிங்கவே அவன் உடைச்சுட்டான். இவனுட்டு ஏன்னா ஹேலி ரொம்பவே ரொம்ப ஒரு மாரி பைத்தியத்தனமான லவ்வெல்லாம் பண்ணியிருப்பான். இதெல்லாம் யோசிச்சுட்டு அவன் கண்ண மூடிட்டு தூங்குறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி வேகமாவே எந்திரிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நடு ஹால்ல தான் ஒரு மாரி முனங்கிக்கிட்டே இருக்குது. இந்த சவுண்டு கேட்டு உங்க அத்தை, மாமா அவங்க இந்த மாரி டென்ஷனா இருந்தனால, உங்க அத்தை, மாமா தான்டா நைட்லாம் தூங்கிக்கிட்டு ஒரு மாரி பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. லேட்டா தான் தூங்கியிருப்பாங்க. "ஏய்! என் அம்மா தாண்டி கத்திக்கிட்டு இருக்கு. போய் என்னன்னு கேட்டு தொல." "ஆ எல்லாத்துக்கும் உங்க அம்மா தாங்க காரணம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி கத்திக்கிட்டு இருக்குன்னு பாருங்க." உங்க அத்தை தான் ஒரு மாரி கத்திட்டு வெளில டோர ஓப்பன் பண்ணிட்டு, "எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? ஏன்டி மணி என்ன ஆகுது? நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க? போடி என் பேத்தி வேற முழுங்காம இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் காப்பி தண்ணி போட்டு குடு. காலையில கிறுகிறுன்னு வரப்போகுது. என் பேராண்டி வேற என்னன்னு தெரியல." உங்க அத்தை தான் செம்மையா முறைக்கிறாங்க. கிளவி என்னென்ன வேலைய பார்த்துட்டு கமுக்கமா இருந்துக்கிட்டு, இப்போ வந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. சரி விடுடி, உனக்கு இந்த ஒயனை பிடிக்கும்ல. எனக்கு என்னமோ தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஆலிய விட உனக்கு ஒயனை தான் ரொம்ப பிடிக்கும். அவளை தான் கட்டணும்னு வேற சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச. அப்புறம் அவங்க 2 பேரும் லவ் பண்றத பார்த்துட்டு சரி நம்ம பிள்ளை தானே அப்படின்னு விட்டுட்ட. இப்போ என்னடி? உங்க அத்தையும் லைட்டா அவங்க அத்தைய பார்த்து சிரிக்கிறாங்க. அப்புறம் என்ன? அத்தை நீங்க சொல்றதுதான் உண்மைதான். ஆனா ஹாலியும் நம்ம மருமக தானத்த. அவளும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி தான் அந்த வீட்டை விட்டு போனா. உங்களுக்கே தெரியும் ஜங்குக்கு மேல
அவள் எவ்வளோ லவ் வச்சுருந்தா அப்படின்ட்டு. அதுக்கு என்ன தான் பண்ண முடியும்? என் பேராண்டிக்கு ஒயனை தான் பிடிச்சிருக்கு. இவ தான் அப்படி பின்னாடியே திரிஞ்சுக்கிட்டே இருந்தனால அவனும் ஏதோ மனசு மாறி லவ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கான். இருந்தாலும் புடிச்சவ கூட தானே இருக்க முடியும் அப்படின்ட்டு கிளவி பஞ்சாயங்க பேசிக்கிட்டு இருக்கு. சரி சரி போ, உன் மருமகளுக்கு காப்பி தண்ணி கொடுத்தா போடு. ஏன் பேராண்டி என்ன பண்ணுறான்னு தெரில அப்படின்ட்டு கிளவி ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. உங்க அத்தை தான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவங்க ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி, என்னங்க பண்ணுறது, என்னத்தே இருந்தாலும் என் பையன் தானே, அவனுக்கு பிடிச்ச லைஃபு அவனுக்கு அமைஞ்சிருச்சு. ஏய் என்னடி, எங்கள் அம்மா கூட சேர்ந்து நீ எப்படியா? எங்க என்னங்க சொன்னேன், நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எனக்கு ஹாலியை விட ஒயின் வந்தா நம்ம குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க. ஏண்டி அப்போ உன் பையன், அது என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு உங்கள் அத்தையும் உங்கள் மாமா கிட்ட பேசிட்டு வெளியில் வந்து தான் அவங்க அத்தை பார்த்துட்டு, அடி என்ன அத்தை போகிறத சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்காம, இப்போ என்ன உங்கள் பேத்திக்கு நான் போய் பார்க்கணும் அவ்வளோதானே, உங்கள் பேத்தியை விட இப்போ என் மருமக போதுமா? அப்படி சொல்கிறேன் என் சிங்க மருமகளே அப்படின்ட்டு உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. அவங்களும் ஜாலியாக கிச்சனுக்குள்ளே போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் பிளேட்லாம் அரேஞ்ச் பண்ணி காஃபி கப்பெல்லாம் வச்சுட்டு பாட்டிக்கும் கொடுத்துட்டு, ஏத்த என்னடி ஒயன் ரூம்லையா ஜங்குக்கு இருப்பான்? அதுதான் எனக்கும் தெரியல. என் பேராண்டி சும்மாவே என் பேத்திட்ட பூந்து விளையாண்டுருக்கான். இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கும் தெரியலையே அப்படின்ட்டு கிளவி கணத்தில் கை வச்சுக்கிட்டு இருக்கு. எதுக்கும் சத்த கதவை தட்டிட்டு போடி, 2 பேரும் என்னன்னு இருக்காங்களோ ஏதுன்னு இருக்காங்களோ, நீங்கள் வாட்டில் திறந்துட்டு போயிடாம. அப்புறம் சின்ன சிறுசுக ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. அத்தை நிலை எங்கிட்ட இருந்ததை கற்றுக்குற இப்படி எல்லாம் உன் மாமனார்ட்ட தாண்டி, அவரதே எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, அவருக்கு அவங்க தாத்தா கற்றுக் கொடுத்தாராம். இருந்தாலும் என் புருஷன் ரொமான்ஸுக்கெல்லாம் வருமா? ஆனால் என் பேராண்டி வருவான் போலடி. ஏன் சொல்ல மாட்டீங்க? என் மாமனார் மூஞ்சில இருந்து தானே நான் பெத்தேன், அதனால என் மாமனார் மாதிரி தான் இருப்பான். ஆமாடி. சரி சரி போ, எல்லாத்துக்கும் காப்பி தண்ணியை போட்டு கொடு, சுடுதண்ணி வேற காய வைக்கணும். என்னன்னு இருக்காங்களோ அப்படின்ட்டு கிளவி ரொம்ப ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க ஜங்கு கூட அம்மா அவங்களும் ஸ்டெப்பில் தான் போய்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்குது. டேவோட ரூமை தான் நாக் பண்ணலான்னு போகிறாங்க. சரி வேணாம் அப்படின்ட்டு உங்கள் ரூமுக்கு வர்றாங்க. டோர் நாக் பண்ணுறாங்க, எந்த சவுண்டுமே இல்லை. லைட்டாக தள்ளி பார்க்குறாங்க, பார்த்தா ஓப்பனில் தான் இருக்குது. உள்ளே போய் லைட்டாக எட்டி பார்க்குறாங்க, பார்த்தா நீங்கள் மட்டும்தான் படுத்திருக்கீங்க. நல்லா ஓப்பன் பண்ணி சுற்றி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை, நீங்கள் தான் படுத்திருக்கீங்க. அவங்களும் அந்த காஃபி கப்பை கொண்டுக்கிட்டு உங்கள் ரூமுக்குள்ளேயும் வர்றாங்க. ரெஸ்ட் ரூம்லேருந்து எந்த சவுண்டும் இல்லை. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஜங்கு இங்கே இல்லை அப்படின்ட்டு. உங்களை தான் எழுப்புறாங்க, நல்லா தூங்குங்க. ஒயன்மா எந்திரிடா, காஃபி குடிக்கலாம், எந்திரி. அத்தை எந்திரிடா, எந்திரிச்சோன்னா கண்ணு கலங்குது பாரு. இல்லை அத்தை, நான் எங்கள் வீட்டுக்கு போட்டுமா? என்னடா சொல்கிற, உங்கள் வீட்டுக்கு போகணுமா? என்னடா எப்போ இப்படிலாம் சொல்ல மாட்டேன், இப்போ என்னடா? இல்லை அம்மாட்ட போட்டு போகிறோம். ஒயன் என்னடா அத்தைகிட்டே இப்படி சொல்கிற? அத்தை மாமா பாட்டிலாம் இருக்கோம்ல, நீ இங்கே தானடா இருக்கணும். ஜங்கு அவங்க பேர் சொல்லாதீங்க, அவங்க பேர் சொன்னாவே எனக்கு பிடிக்க மாட்டேது. ஒரு மாதிரி அழுகுறீங்க. உங்கள் அத்தை தான் உங்கள் ஃபோர்கிட்ட ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டு, ஒன்றும் இல்லை அத்தை சொல்ல மாட்டேன், போ ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு வாடா. இல்லை நான் இப்போ இங்கே பாருடா. அழுகலாமா? அத்தை இருக்கேல்ல, உன்னோட திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, நீ யூஸ் பண்ண பொருள் பூரா இங்கே தான் இருக்குது. போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா, நான் அத்தை அந்த ஒரு காஃபி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி தயக்கத்தோடையே ஒரு மாதிரி பயத்தோடய எழுந்திரிக்கிறீங்க. அப்புறம் ஒயன் நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. பாப்பா இருக்குடா, ரொம்ப அழுகக்கூடாது, பயப்படக்கூடாது, பாப்பா இருக்குல்ல, உன் ஸ்டொமக்கில் இருக்குடா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது, அழுகக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கணும்ல அப்படின்றாங்க. கீழே குனிஞ்சு உங்கள் ஸ்டொமக்கை பார்க்குறீங்க. சரியாடா, போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா. நீங்களும் அமைதியாக ரெஸ்ட் ரூமில் போய் உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து அந்த ஆங்கரில் போடுறீங்க. உங்கள் அத்தை சொல்லியிருப்பாங்க பாப்பா இருக்குன்னு, தானே அவங்க கையே உங்கள் ஸ்டொமக்கிட்ட போகுது. ஏன்னா நீங்கள் மென்ஷன்
மந்த்துக்கு 2 மந்த்துக்கு அப்புறம் இல்லாட்டி 1 மந்த்துக்கு இந்த மாரி தான் ஆவீங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ உங்களுக்கு 4 மந்த்து நீங்க நார்மலா இருந்திருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா நீங்க நைட்டு தூங்குவீங்கல்லடா, அப்ப ஒரு மாரி உங்க ஸ்டொமக்ல ஏதோ முண்டுற மாரி இருக்கும். பட் பசிக்கிறதுக்கு தான் முண்டுது அப்டின்ட்டு நீங்க அசால்ட்டா விட்டுருவீங்க. ஏன்னா 3 மந்த்லயே உங்களுக்கு பேபி மூவ்மெண்ட்லாம் வந்திருக்கும். இது உங்களுக்கு தெரியாதனால நீங்க ஃப்ரீயா விட்டுருப்பீங்க. இது தெரியாம தயான் உங்க கூடயே இருந்திருப்பான். ஸ்டொமக்க தொட்டு பார்க்குறீங்க. கொஞ்சம் பெருசா இருக்கு. அதாவது நார்மல் சைஸ்ல. தொப்பை இல்லாம அப்படி இருக்கு. ஃபீல் பண்றீங்க. ஃப்ரெஷ் அப்பும் ஆகுறீங்க. குடிச்சிட்டு நீங்க ட்ரெஸ் எடுத்து போல டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு வெளில வாரீங்க. உங்க ஆன்ட்டி வெளிலே இருக்காங்க. உங்களுக்காண்டி ட்ரெஸ் எல்லாம் அவங்கலாம் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்களும் அங்கிட்டு திரும்பிக்கிறாங்க உங்க அத்தை. நீங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அ அத்தை வெயிட் பண்றா. காஃபி ஆறிடுச்சு. அத்தை சூடு பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு வெளில போறாங்க. பார்த்தா கிளவி சவுண்டு ஜங்குக் ரூம்ல கேக்குது. நீங்களும் உங்க அத்தையும் பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்களடா. பையவே இந்த கிளவி வந்திருக்கும் போல. வந்து லைட்டா எட்டி பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு ஜங்குக் அங்க இல்ல அப்படின்ட்டு. அதனால ஜங்குக் ரூமுக்கு போயிட்டு தான் அவனை எழுப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கூட அம்மாவும் உள்ள போறாங்க. என்னடி என் பேத்தி ஃப்ரெஷ்அப் ஆயிட்டாளா? அதெல்லாம் ஆயிட்டாத்தா. என்னடி காபி ஆறி போனதை கொண்டு வர? அதான் நான் சூடு பண்ணிட்டு வரேன். சரி அதை போய் பண்ணிட்டு வா. வயனும் குடிக்கலையா? ஃப்ரெஷ்அப் ஆனாத்த. அதான் சரி சரி போ. ஃபுல்லாக வேற வெறுவத்தோட இருப்பா அப்படின்ட்டு உங்க பாட்டி சொல்லி உங்க அத்தையை அனுப்பி விட்றாங்க. அதுவும் போயிடுறாங்க. ஏன்டா பேராண்டி? என்ன பாட்டி? என்னடா உன் பொண்டாட்டி ரூம்ல இல்லையா? இங்கே வந்து ஒத்தையா படுத்திருக்க. இல்லாட்டி உன் பொண்டாட்டியை கூட்டு வந்து இங்கே படுக்க வேண்டியதானே? என்ன பாட்டி சொல்றா? அவளுதான் எனக்கு பிடிக்காதுல்ல. அவளுக்கும் எனக்கு பிடிக்காது. என்னடா எனக்கே காது குத்துறியா? ஆல்ரெடி உன் பாட்டி 4-5க்கு மேல குத்தி வச்சிருக்கேன் தெரியல. சங்குக்கிட்ட அவங்க காதை காட்டுறாங்க. இன்னும் ஒரு மாதிரி லைட்டா சிரிக்கிறான். என் பேத்தி அவனுக்கு பிடிக்கும் தானே? இல்லை பாட்டி எனக்கு பிடிக்காதவள. சரியான ஆள மூஞ்சி பாட்டி. அவளை எப்படி பிடிக்கும்? ஏன்டா பிடிக்காம தான் புள்ள பக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? ஐயோ பாட்டி அதெல்லாம் ஏதோ. என்னடா 10வது படிக்கிறது விவரம் தெரியாம இருக்குல்ல பண்ண. இப்ப காலேஜ் போயுமா விவரம் தெரியாம இருக்கு? ஏன் ஹாலிய லவ் பண்ண அவ கூட பாட்டி? இப்ப எதுக்குடா பாட்டி சொல்ற? அப்ப என் பேத்திய பிடிக்கும். ஆமா பாட்டி அவளை எனக்கு பிடிக்கும். அதான் எனக்கு பயந்துகிட்டே இருப்பா. அவளை எனக்கு பிடிக்கும் பாட்டி. ஆனா அவளை அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஆனா என்ன பார்த்தானே பிடிச்சிருச்சு பாட்டி. மைண்ட்ல மனசுல எல்லாத்துலேயும் அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் என்ன பார்த்தாவே பயப்படுவா. அப்புறம் போ அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அர்ஜுன் மேட்ரு. சரி போது விடுறா. பழசெல்லாம் சொல்லிக்கிட்டு புதுசா பார்க்கணும்டா. என்ன பாட்டி புதுசாவா? டே உன் பொண்டாட்டியடா. இப்ப வேற மாசமா இருக்கா. உன் பொள்ளைய வேற சுமந்துக்கிட்டு இருக்கா. இப்ப அவ பக்கத்துல இல்லாட்டி என்ன பாட்டி? அவனை பார்த்தாவே பயப்படுவா. அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுண்டுவா. நான் என்ன பாட்டி பண்ணுவேன்? எனக்கும் ஆசையா இருக்கு என் பிள்ளையெல்லாம் டச் பண்ணணும்னு. என்ன ஏற்றுவலா பாட்டி? அதெல்லாம் ஏற்றுக்காம எங்கே போறா? நான் சொல்கிற மாதிரி கேளு. அவள் கண்டிப்பாக உன்னை தேடி வருவா. என்ன பாட்டி அப்படின்ட்டு அவனுக்கு கேட்குறான். கிளவிதான் காதுக்குள்ள என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு. நிஜமா பாட்டி அதெல்லாம் பண்ண வருவாளா? டேய் நான்லாம் எவ்வளோ பெரிய ரோசக்காரி தெரியுமா? அப்படி இருக்க என்னையவே உன் தாத்தி மயக்கி விட்டான். அவன் பேரன் என் பேத்திய மயக்க மாட்டியா என்ன? பாட்டி அவன் எனக்கு மயங்குவாளா? மயங்கு வாளா பாருடா. அந்த நாள்ல என் புருஷன் மாதிரி வருமா அப்படின்னு அவ கேட்கறாளான்னு பாரு. தயங்கோட அம்மா தான் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளவும் வர்றாங்க. என்னத்த சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னத்தடி சொன்னேன்? குடும்ப மனுஷனாக போகிறான். நல்லது கெட்டதுக்கு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பிள்ளைகளுக்கு அது இதுன்ட்டு நான் அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற என்னத்தை பற்றி பேச? சரி டேய் குளிச்சுப்புட்டு என் பேத்திய கோயிலுக்கு கூட்டிப்போ. அத்தை என்னத்த சொல்கிறீங்க? என்னடி கல்யாணம் ஆகிட்டு அடுத்த நாள் கோயிலுக்கு கூட்டி போகணாமா? நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிப்போ. என் பேத்தி வேற மாசமா இருக்கா. என் பேராண்டி கல்யாணம் மட்டும் பண்ணாம குடும்ப வாரிசையும் சேர்த்து கூட்டியாந்துருக்கேன். இதுக்கு அப்புறம் என்னடி வேணும்?
என் பேரனையும் என் பேத்தியும் கோயிலுக்கு கூட்டி போகணும். அத்தை பூஜை அதெல்லாம் எடுத்து வை. அத்தை என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவங்கள பார்த்தாவே பயந்துக்கிட்டு இருக்கா நீங்க அடி நீ போடி, நான் அவளை கிளப்புறேன். டேய் நீ குளிச்சுட்டு ரெடி ஆகிடா. ஆ சரி பாட்டி. அந்த காப்பி தண்ணியை போய் கொடு என்கிட்ட. பாட்டி தான் அந்த காஃபியை வாங்கிக்கிறாங்க. ஜங்குக்கும் போய் ஃப்ரெஷ்அப் ஆக வைக்கிறாங்க. ஜங்கு கூட அம்மா தான் ஓ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு கீழே இறங்கி போயிடுறாங்க. ஏன்னா ஜங்கு கூட அம்மாவுக்கும் இதே தான். அதனால தான் அவங்க பாட்டி அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இருந்தாலும் கிண்டல் நக்கல்லாம் பண்ணுவாங்க அவங்க பாட்டியை வச்சு. அந்த நேரத்தில் உங்கள் அத்தை மாமா தான் உங்கள் அப்பா அம்மாட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னண்ணா என் பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் உன் மகளுக்கு என்னடா குறை அப்படின்றாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படிடா எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் பெட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் பாட்டி தான் உங்களுக்கு காஃபி கொண்டுக்கிட்டு வர்றாங்க. நீங்களும் அந்த டோர் ஓப்பன் ஆக பார்த்து கொஞ்சம் பயந்து எந்திரிச்சு நிற்கிறீங்க. அடி எதுக்கு அப்படி பயப்படுற? மாசமா வேற வந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்காத விட்டு. உங்க பாட்டி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்க பாட்டியை பார்த்தோன்னே கண்ணு கலங்குது. ஏன்னா உங்க பாட்டியை ரொம்ப பிடிக்கும். ஓடி போய் ஹக் பண்றீங்க. உங்க பாட்டிக்கு இங்கே பதறது நீங்க ஓடுறத பார்த்துட்டு. ஐயோ இங்க பாருடி, பவுத்துக்குள்ள பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படிலாம் ஓடக்கூடாது. பாப்பாவுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்ட்டு உங்க ஸ்டொமக்க தொடுறாங்க. உங்களுக்கு எல்லாம் சொல்றாங்க. நீங்க பெட்ல உட்கார வச்சு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், பாப்பா இருக்கு இப்படி பண்ணக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் பாப்பா முண்டும், இதுதான் பாப்பா, இப்படி தான் இருக்கும், வாமிட் வரும், தலை சுத்தும், அப்படி இப்படின்ட்டு நிறையா பாப்பா அப்பாவெல்லாம் கேட்கும், நீ தாண்டா அதெல்லாம் பொறுத்து போகணும் அப்படி இப்படின்ட்டு அதிகமாக சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்லையில் மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. அப்புறம் அந்த பாப்பா பற்றி பேசையில் உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் பிரைட் ஆகும். அவங்க சொல்ல சொல்ல உங்கள் ஸ்டொமக் கொஞ்சம் தொட்டு பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கையில் அப்பப்போ சைட்லலாம் ஒரு மாதிரி முன்ற மாதிரி ஒரு மாதிரி குட்டியாக என்னமோ வர்ற மாதிரி அந்த மாதிரிலாம் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. நிறையா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸில் ஹாப்பினஸ் லைட்டாக வருது. அப்புறம் இதை மாதிரி காஃபி குடிச்சு முடிச்சிட்டிங்க. எந்தடி சேர் எடுத்து கட்டிக்க. பாட்டி இல்லை வேணாம். நான் என்ன சொல்கிறேன், கோயிலுக்கு போகணும்ல அவன் புருஷன் கூட. இல்லை போக மாட்டேன் பாட்டி, நீங்கள் வாங்க, உங்க கூட கூட போகிறேன். அவர் எனக்கு பிடிக்காது, அவர் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு உங்க கண்ணு பழையபடிக்கு கலங்க ஆரம்பிக்குது. நீங்க இவ்வளவு நேரம் ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்ப அப்படிலாம் சொன்னோன்னே பயம் வருது. ஏன்னா ஜங்கு எப்பயுமே நீங்க இருக்கையில ரூடாக தான் உங்க கூட நடந்துக்குவான். நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் நீங்க வேற பக்கத்து இது காலேஜில் அங்கங்க இருக்க போகல அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பான். அர்ஜுன் கூட பேசல அவன் ரொம்ப டார்கெட்டாக இருப்பான். உங்க பாட்டி உங்களை சமாளிச்சுட்டு உங்களுக்கு saree தான் பேட் பண்ணிடுறாங்க. அதுவும் பிளாக் கலர் saree. உங்க அத்தை தான் ஏத்த கோயிலுக்கு போகல கருப்பு கலர் சாரியா கட்டுறது, ஏண்டி கருப்பு கோயிலுக்கு போகல கருப்பு சிலை கட்டாம எதடி கட்ட சொல்ற? உங்க பாட்டி தான் உங்களுக்கு தலையெல்லாம் சீவிட்டு, எங்கடி உன் மயன் வந்துட்டானா? வெளில போயிருக்கான் அத்தை, எதுக்கு போனான்னு தெரியல, இன்னும் வரல. வருவான். நீ வாமா கீழே போய் சாப்பிடலாம், பசிக்கும்ல உனக்கு. இல்லை பாட்டி வாடா. உங்க அத்தையும் கூப்பிடுறாங்க. நீங்களும் மெதுவாக அந்த ஸ்டெப்பில் தான் போகிறீங்க. உங்கள் பாட்டி தான் இப்படி நடக்கணும், இதுலலாம் பைய தான் போகணும் அப்படி இப்படின்றாங்க. பார்த்து எதை பார்த்தும் பயப்படக்கூடாது அப்படின்றாங்க. நீங்களும் தலையாட்டுறீங்க. கீழே உங்கள் மாமா தான் அவங்களும் ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கு இன்னைக்கு லீவு சொல்லியிருப்பாங்க. அவங்களும் சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு பேசிட்டு ஒன்றும் இல்லடா அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி தலையாட்டிட்டு அவரும் வெளில போயிடுறாரு. உங்கள் அத்தை தான் உங்களுக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. உங்கள் பாட்டி டேப்லெட் போடணும்லடா, அதனால அவங்களும் சாப்பிட்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கு போயிருப்பான். அவனோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் கால் பண்ணியிருப்பான். அவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. முன்னாடி செம்ம கோவத்தா இருந்திருப்பான். அப்புறம்டா மச்சான், என்ன எல்லாத்துலயும் சீனியரா இருக்கீங்க மச்சான். உள்ள பக்கிறதா இருக்கட்டும், ஏன் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரே நாள்லாம் முடிச்சிட்டேன். தப்புறா மச்சான். வாய முறா, வாய கிழிச்சிருவேன். ஆமா மச்சான், கிழிச்சிடன்ட்டு எல்லாத்தையும் கிழிச்சு முடிச்சா மச்சான். மண்டையிலே போடுறான். என்ன மச்சான் எங்களேண்டா கூப்பிட்டா? அவங்க தான்டா மச்சான் ட்ரீட் கொடுக்கணும்ல. நேற்று ஏதோ கொடுக்க முடியாம போச்சு, அதான் அப்படின்ட்டு காசு கொடுக்குறான். மச்சான் எங்களுக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சுடா. என்ன பிடுங்குறா? ஆமா நீடா மச்சான். ஏன் மச்சான் ஆஃபீஸ்க்கு என்ன இந்த வேஷ்டி சட்டையா கட்டியாரு போற? ஆமாடா.
இல்லை மச்சான், உன்னை பார்த்தாலே தெரியுது இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கெலாம் வரமாட்டேன்னு. ஆ அதான் தெரியுதுல்ல. அப்புறம் என்னடா? ஏன் மச்சான் காலையிலே பகல் பசலிட்டா மச்சான்? ஆ ஈவினிங்டா. அதான் ஈவினிங் எப்பயுமே முடிச்சிருப்பியா மச்சான்? இன்னைக்கு ஈவினிங். இடியா இடியாவா மச்சான்? மச்சான் பார்த்து புள்ள பாய்ந்துற போகுது. ஏய் இல்லை மச்சான், உன் பொண்டாட்டி வயிற்றுக்குள்ள இருக்கே அந்த பேபியை சொன்னேன் மச்சான். ஜான் தான் மண்டையில போடுறான். டேய் உனக்கு ஒரு வேலையே இல்லையடா. டேய் என்னடா வேலையே இல்லையா? ஆனாண்டா எல்லா வேலையும் பார்த்து விட்டு ஒன்றுமே தெரியாத பச்சை மண்ணு மாதிரி இருந்துட்டு அவன் அக்காவையும் கரெக்ட் பண்ணுறான், தங்கச்சியும் முடிச்சு விட்டான். மச்சான் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவே அப்படி இருக்குடா. அண்ணா ஜங்குக்கா ஒன்று தெரியுடா மச்சான், நீ ஹாலியை கிஸ் பண்ணவே மாட்ட. அப்போ எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா பாய்ஸும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சீஸில் கொடுக்கவே மாட்டாள், குட்டா அங்கே கொடுக்கணும். ஆனால் நீ மச்சான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்த. அதே ஒரு நாள் கொஞ்சம் தள்ளியே நிற்போம் மச்சான். அப்போ யோசிச்சிருக்கணும். ஆனால் விடு மச்சான், இதெல்லாம் ஒரு கண்ணமாக தான் பண்ணிருக்கேன்னு எனக்கு இப்போ தான் மச்சான் புரியுது. ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன பிள்ளையா பட்டாலே முடிச்சிருக்கேன்னா அதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயமா நம்பக்கூடிய விஷயமா? மச்சான் இதான் மச்சான் பிஞ்சிலே சும்மா காட்சி முத்திச்சுல. ஏய் சாமாமோட டைம் ஆச்சு. ஆமாம் மச்சான், எங்களை எதுக்கு கூப்பிட்ட? ட்ரீட் தான். அதான் குட்டிட்டே மச்சான். அப்புறம் உனக்கு என்ன வேலை மச்சான்? நீ என்ன பண்ண போகிற? பொண்டாட்டியை கூப்பிட்டு கோயிலுக்கு போக போகிறேன். அப்புறம் இதுன்னு வச்சக்காரு என் பாட்டி சொன்னிச்சு, அதான் வாங்கிட்டு போகிறேன் மச்சான். ஆனால் ஒன்று சொல்லணும் மச்சான், உன் பாட்டி இருக்கிற வரைக்கும் எவ்வளோ கல்யாணம் பண்ண எவ்வளோ லவ் பண்ணாலும் தொடங்கி இருக்கிறது உன் பாட்டி தான் மச்சான். சும்மா குடும்ப குத்து வழக்கு மச்சான். ஏய் என் பாட்டிடா, என் பாட்டியாவே நம்ம உன் பொண்டாட்டி மாதிரி பேசுகிறா மச்சான். அந்த பாட்டியை கூட நான் கல்யாணம் பண்ணி வந்து வச்சான். ஏய் செருப்பால் அடிப்பேன். ஏன் பாட்டிடா மச்சான், எனக்கும் பாட்டி தான் மச்சான். ஒரு மாதிரி ஃபன்னாக பேசிட்டு ஜங்குக்கும் கிளம்பி வீட்டுக்கு தான் வர்றான். நீங்கள் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாட்ட பேசல, ஒரு மாதிரி அழுதுகிட்டு தான் இருக்கீங்க. ஜங்கு காலிங் பில் சவுண்டு கேட்குது. உங்கள் நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க காலிங் பில் சவுண்டு கேட்டு. நீ பேசிடா. நீ பேசுமா, அவன் என்ன உன் புருஷன் தான் வரப்போகிறான், இன்னும் யார் வரப்போகிறா? ரூமுக்கு. ஐயோ அம்மா லைனில் இருக்கா பாரு அப்படின்ட்டு உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. நீங்களும் பேசிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி வேர்க்குது. அப்போ உங்கள் பாட்டி சொல்கிறாங்க, இப்படிலாம் வேர்க்கக்கூடாது, பயப்படக்கூடாது, பாப்பா இருக்குது அப்படி இப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அவங்க அத்தை தான் டோரை ஓப்பன் பண்ணா. ஜங்குக்கு தான் அவனை கவரில் எடுத்துக்கிட்டு அவனும் உள்ளே வர்றான். என்னடா இவ்வளோ லேட்டுடா? அம்மா என் ஃப்ரெண்டு. ஆமாடா ஆமாம், உன் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, நீ மட்டும் இரு. அம்மா என்னம்மா இருன்ற? குடும்பம் ஆகிட்டேன், அதான் எப்படி இருக்கேன். அதெல்லாம் என்ன கல்யாணமே பண்ணல. ஆமாம் ஆமாம். ஒரு மாதிரி ஜங்கு அவங்க அம்மாட்ட ஃபன்னாக பேசிட்டு உங்களை பார்க்குறான். நீ பார்த்தா பிளாக் சாரியில் சும்மா அவ்வளோ அழகாக இருக்கீங்க. தூரத்துலேருந்து பார்க்கலே ஐயோ அம்மாடாடி நான் எப்படி இருக்கா சொல்லிக்கிட்டே ஜங்குக்கும் உள்ளே வர்றான். பிளாக் சாரில் செம்ம அழகாக இருக்கீங்க. அவன் இன்னும் உங்கள் ஃபேஸை பார்க்கல. அந்த சைடு திரும்பிக்கிட்டு உங்கள் அம்மாட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் வாய்ஸ்லேயே தெரியுது நீங்கள் ஒரு மாதிரி அழுத்துக்கிட்டு தான் பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அவனும் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் பாட்டி இருக்காங்களாடா அந்த கவரை கொடுக்குறான். ஏன்டா பேராண்டி ஏன் கையிலையா கொடுப்ப? இந்தா உன் பொண்டாட்டிக்கு எடுத்து மாட்டி விடு. படி என்னடா மாட்டி விட்றான். அவனும் கீழே உட்காந்துடுறான். சவுண்டு கேட்டு உங்கள் அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பதில் பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி செல்ல மாதிரி இருக்கீங்க. பாட்டி தான் உன் காலை கொஞ்சம் நீட்டுறேன். எதுக்கு பாட்டி? ரூமுக்கு போட்டுமா? அவ்வளோதான். ஜங்கு உங்களை அவன் ஹெட்டை தூக்கி உங்களை பார்க்குறான். அவன் பார்க்குறான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பயமாக இருக்கு. உங்கள் காலை பிடிக்கிறான். அவன் பிடியே அவ்வளோ டைட்டாக இருக்கு. கால் நடுங்குது. அவனுக்கு அது ஃபீல் ஆனோன்னு ஒரு மாதிரி சாஃப்டாக பிடிக்கிறான். பயப்படுறா அப்படின்ட்டு. ஏன்டா காலை நீட்டு. புருஷன் உனக்காண்டி மெட்டி வாங்கிட்டு வந்திருக்கான். தாலி கட்டினா போதுமா? அந்த மெட்டி போட்டால் தானே குடும்ப பிள்ளை மாதிரி இருப்ப.
அப்படின்ட்டு உங்க பாட்டி சொல்றாங்க, "உங்க கால எடுக்க பார்க்குறீங்க. நீங்க எடுக்க தான் அவன் டைட் பண்றான்." உங்க கால் எடுத்து அவன் தைஸ்ல வச்சு உங்க அம்மாவும் ஒரு மாரி கீழ இந்த கற்ற வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஜங்குக்கு எப்படி போகணும்னு தெரியாது. பாட்டி சொல்லிக் குடுக்குறாங்க. அந்த பாக்ஸ ஓப்பன் பண்றான். அதுல மெட்டி இருக்கு. என் பேரண்ட் நல்லா செலக்ஷன் பண்ணியிருக்கான். ஏன்டி பாருடி. ஏத்த சொல்ல மாட்டீங்க? உங்க பேரண்ட் இல்ல எல்லாம் நல்லா தான் செலக்ட் பண்ணுவான். ஏன்டி என் பேத்திக்கு என்ன குறைச்ச? என் பேத்தி நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்கான். நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. அந்த பாக்ஸ்ல இருந்து அந்த மெட்டி எடுத்து உங்க விரல்ல தான் போட்டு விடுறான். கால் விரல்ல டைட் பண்றதுக்காண்டி உங்க அத்தை தான் இந்த ஒரு கட்டுற மாதிரி இருக்கும் அது கொடுக்குறாங்க. இல்லம்மா, ஏய் இதை வச்சு தானே டைட் பண்ண முடியும், இல்லாட்டி கலண்டு விழுந்துருடா அப்படின்றாங்க. ஆனா ஜங்குக் அவன் உங்க காலை தூக்கி அவன் லிப்ஸ்ல வச்சு அவனோட டீத்தால லாக் பண்ணி டைட் பண்றான். லவி அப்படின்னு தலைய ஆட்டுது. உங்க விரல் அவனோட மவுத்துக்குள்ள கால் நடுங்குது. அது மாதிரி அடுத்த விரலுக்கு, அதாவது ஒரு கால்ல 3 மெட்டி போடுவாங்கல்ல அந்த மாதிரி பண்றான். உங்களுக்கு அப்படி இருக்குது, பயமா இருக்கு. படி நல்லா இருக்கான்னு பாரு. ஆ, எப்படி இருக்கு பாரு, என் பேத்தி காலு அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு அந்த காலுக்கும் போட்டுடுறா. போட்டு வரேன் பாட்டி அப்படின்ட்டு அந்த காலுக்கும் மாட்டி விட்டு அந்த காலையும் அவன் லிப்ஸால டைட் பண்றான். 2 காலும் சேமா வச்சு பார்க்குறான். படி நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா. உங்க காலை ஒரு மாதிரி டக்குன்னு எடுத்துக்கிறீங்க. நம்ம உங்களை பார்க்குறான். இல்ல ஒரு மாதிரி குனிஞ்சுக்கிறீங்க. ஜங்குக்கோட அம்மாவுக்கு இதெல்லாம் பார்க்கல ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஜங்குக்கா அப்படி பண்றான் அப்படின்ட்டு. ஏன்னா ஜங்குக்கு எப்பயுமே ஒயன் மேல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஒயன் பயப்படுவா. அது உங்க ஜங்குக்கோட அம்மாவுக்கும் தெரியும். இவன் எப்படி இப்படிலாம் பண்ணானா அப்படின்ட்டு. ஜங்குக்கு மேல கோவம் இருந்தாலும் ஏன்னா உங்களை ரொம்ப பிடிக்கும். முக்காவாசி உங்களை தான் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம்ட்டு நினச்சிருப்பாங்க. ஜங்குக் ஹேலியை லவ் பண்ணுறேன்னு தான் ஜங்குக்கோட அம்மாவுக்கும் தெரியும். அதனால அவங்களும் விட்டுருப்பாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பி தான். கொஞ்சம் கழிச்சு ஜங்குக்கும் அவனோட ரூமுக்கு போகிறான். உங்க சித்தி தான் உங்கள்கிட்டையும் கால் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் எடுத்தோன்னே உங்கள் அக்காவை தான் கேட்குறீங்க, ஹாலி அக்காவை. அவள் ரூமுக்கு இருக்காடா, இன்னும் வெளியில் வரலை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. ஏன்னா உங்கள் அக்கா அவ்வளோ லவ் பண்ணியிருப்பா, நல்லாவே தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்க ஜங்குக் மாமான்ட்டு கையை பிடிச்சானா விடவே மாட்டா. ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பா. அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு. விடுடா அதே நினைக்காம அவ திருந்தி மாறிடுவா அப்படின்ட்டு அவங்க சித்தி சொல்கிறாங்க. உங்களுக்கு அழுக வருது, அழுகாதடான்னு சொல்கிறாங்க. கவலைப்படாரா, சித்தி ஹாலியக்கா கூட்டிக்கிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு உன்னை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்றாங்க. நீங்களும் தலையாட்டுறீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த கவரில் பூ இருக்கும். அதை எடுத்து உங்கள் பாட்டி தான் வச்சு விட்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் பாட்டி தான் வச்சு விட்ருப்பாங்க. அதுதான் ஒரு மாதிரி ஏடா கூடமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த தாட் வந்தோன்னே பயம் வேணாம் பாட்டின்றீங்க. அவங்களுக்கு சிங்க் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வச்சு விட்டது காதுகிட்ட இனி பயப்படாதடா, அவன் தான் உன்னை கல்யாணமே பண்ணிட்டான்ல, இனி உங்களுக்குள்ள எது நடந்தாலும் அது பெருசாலாம் ஆகாது. ஏன்னா அவன் உன் புருஷன் அப்படின்ட்டு அவங்க கிளவி சொல்லுது. இருந்தாலும் வேணான்னு பயப்படுறீங்க. பாட்டியும் வச்சு விட்றாங்க. உங்க காதுக்குள்ள நிறைய இது சொல்றாங்க. இதெல்லாம் சொல்ல சொல்ல பயம் வருது. கொஞ்ச நேரத்துல ஜங்குக்கும் கீழே வந்துடுறான். உங்களை தான் கோயிலுக்கு போக சொல்றாங்க. நீங்க இந்த பைக்ல ஏறவே மாட்டோம்ன்றீங்க. அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜங்குக் திரும்பி உங்களை ஒரே முறை தான். ஏன்னா அவன் முறைச்சா தான் நீங்க பயப்படுவீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். சாப்பிட்டா எப்பயுமே பண்ணா அது உங்களுக்கு வேலைக்கே ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. பாட்டியும் என்ன இப்போ ஏறி உட்காந்துக்கிட்டான்ட்டு பாட்டியும் உங்களை பார்க்குறாங்க. என்னாச்சுடா ஏறி உட்காந்துக்கிட்ட, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றாங்க. ஜங்குக்கோட அம்மா பார்த்துருப்பாங்க. ஜங்குக் லைட்டாக ஒரு திரும்பி உங்களை பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏறியே உட்காந்துருப்பீங்க. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு என்னமோ பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. உங்கள் கண்ணில் டிஎஸ் ஊற்றிக்கிட்டே இருக்குது. உங்கள் அத்தை தான் பக்கத்தில் ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு தொடச்சி விட்றாங்க. ஏன்டி உங்கள் பாட்டி காதுக்குள்ளே சொன்னோன்னு தான் இதுக்குத்தானா அப்படின்ட்டு ஜங்குக்காத ஒரு மாதிரி திருறாங்க. இங்கே பாடா பேராண்டி, என் பேத்தியை முறைச்ச அவ்வளோதான், நான் வருவேன் முன்னாடி அப்படின்ட்டுறாங்க. சரி பாட்டி, நான் பார்த்துக்கிறேன் என் முன்னாடி அப்படின்ட்டு அவனும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். டே
அவ புள்ளக்காரிடா, பைய கூட்டிட்டு போ. அ என் புள்ள தானே, என் புள்ள நான் கூட்டு போறேன். அப்படின்ட்டு அவன் பைக்ல பைய தான் போய்கிட்டு இருக்கான். நீங்க தள்ளி தள்ளி போறீங்க. அவன் தள்ளி தள்ளி போனா தான் அவனுக்கு கோவம் வருமே. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றான். அதுவும் அவனோட பைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்க்ரீஸ் பண்ண பண்ண அவன் பக்கத்துல தான் போவீங்க. உங்களுக்கு பயமா இருக்கு. உங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க, பயப்படக்கூடாதுடா. நெறையா சொல்லியிருப்பாங்க பேபிக்கு தான் அப்படின்ட்டு. உங்க பேபிய ஒரு மாரி உங்க கைய வச்சு ஒரு மாரி புடிச்சுக்கிட்டு, பக்கத்துல கம்பி இருக்கும். அதையும் புடிச்சுக்கிறீங்க. தள்ளி போனா அவன் ஃபாஸ்ட்டா இன்க்ரீஸ் பண்றான் அப்படின்ட்டு அமைதியா போறீங்க. அவனும் அமைதியா போறான். ஸ்பீட் பிரேக்ல கூட பைய தான் மூவ் பண்றான். ஆனா மூவ் பண்ணல. அவன் மேல லைட்டா போய் டச் ஆகுறீங்க. அ ஏய் ஏய் என்ன என்னடி வேணுமா என்ன? இல்ல. ஏய் சும்மா கேளுடி. ஆ ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? இல்ல. நான் வீட்டுக்கு போணும். ஆ கோயிலுக்கு போறேன்டி. கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம். நீங்களும் அமைதியா இருக்கீங்க. ஆ வேற எது வேணுமா? எதுக்குமே அமைதியா இருக்கீங்க. நீங்க எது கேட்டாலும் ஊஹும் சொல்ல மாட்டீங்க அப்படின்ட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றான். ஆ இறங்கு. இல்ல. இறங்குடி அப்படின்னு உங்களே இறக்கி, வா. இல்ல. கோ கோயிலுக்கு ஆடி அப்படின்ட்டு உன் கைய புடிச்சுட்டு ஒட்டிக்கிட்டு போறான். உங்க கைய ஒரு மாரி எடுக்குறீங்க. எடுக்க எடுக்க தான் அவன் கிரிப்னஸ் அதிகமா ஆகுது. புடிக்க கை நடுங்குது. உங்கள ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு தான் கூட்டி போறான். உங்களுக்கு புடிச்ச ஃப்ளேவர் ஆர்டர் குடுக்குறான். அதுவும் வருது. இந்தா சாப்பிடு. இல்ல. ஏய் அதான் புடிங்கல்ல. சாப்பிடு. சாப்பிட்றி. சாப்பிட்றேன். ஆ உட்காரு. எதுக்குடி அழுகுற? அப்படின்ட்டு நீங்களும் உட்காந்து பயத்தோட சாப்பிட்றீங்க. பயத்த சாப்பிட்னால உங்கள் நோஸு, உங்கள் லிப்ஸ்லாம் ஒரு மாரி பதட்டத்தில் அங்கங்கே இழுக்குது. ஜங்குக் பார்க்குறான். அவனோட ஃபிங்கரை வச்சு அவன் ஒரு மாரி ஹெட்டுக்கிட்ட ஒரு மாரி இப்படியே மேலேயும் கீழேயும் ஒரு மாரி தேய்ச்சிக்கிட்டே உங்களையே பார்க்குறான். நீங்கள் பதட்டத்தில் சாப்பிடையில உங்கள் லிப்ஸ்லாம் அங்கங்கே ஒரு மாரி அந்த ஐஸ்கிரீம் அங்கங்கே டச் ஆகுது. அதனால் முடியல. உங்க கிட்ட வந்து உங்கள் லிப்ஸை ஒரு மாதிரி லிக் பண்ணி சக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்கள் கையில் இருந்த ஐஸ்கிரீமை போட்டு அவன் ஷோல்டர் அடிக்கிறீங்க. உங்கள் கண்ணு கலங்குது. எல்லாம் பார்க்குறாங்க. அதை பற்றி கவலையே படலை. ஏன்னா நீங்கள் அவனோட பொண்டாட்டி. கொஞ்சம் கழிச்சு உங்கள் லிப்ஸை விடுறான். நல்லா இருக்குடே. ஓ அதான் உனக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்குமா? ஏய் ஐஸ்கிரீம் எதுக்குடி போட்ட? ஏய் எதுக்கு அழுகுற? எதுக்குடி அழுகுற? இல்ல. ஆ எல்லாம் பார்த்தோண்ணா என் பொண்டாட்டி தானே. ஆ நான் லவர் கூட வாடி கிஸ் பண்ணேன். லவர் கூட கிஸ் பண்ணால் கூட எல்லாம் பார்த்தா அசிங்கம்னு நினைப்பாங்க. ஆனால் என் பொண்டாட்டி அப்படின்ட்டு அவங்க தாலியை மெயின் பண்ணுறான். அவன் நினைக்க மாட்டான். அவன் என்ன கேட்குறவன் கழிச்சு விட்ருவேன் அப்படின்ட்டு. ஏய் ஐஸ்கிரீம் வேணுமா? இல்லை இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன். கோயிலுக்கு வரல. எனக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறீங்க. இங்கே பாருடி என் புள்ள இருக்கான். ஏதாவது ஆச்சு இங்கேயே ரூமு போட்டு எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு உங்களே டாப்ட்டு பார்த்தும் சொல்கிறான். இல்லை 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 கோயிலுக்கு வரேன். ஆ இப்போ என்ன வேணும்? இல்லை எனக்கு இது வேணாம். இங்கே பாரு. உனக்கு என்ன வேணும் சொல்லு. வேற ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஆ ம் கேட்கலாம். என்ன வேணுப்பா? இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேட்கலாண்டி. இல்லை ஏய் முதல்ல உன் புருஷன்டி. ஏன்னா கேட்கணுன்னு மாமான்னு கூப்பிட்றி. ஓகேன்னு உன்கிட்ட சொல்லணுமா? மாமா கூப்பிடு மாமா கூப்பிடுன்ட்டு. ஆ கூப்பிடல ஜங்குக்கு மாமான்னு. இப்போ நான் புருஷன்டி. இப்போ தாராளமாக எனக்கு என்ன வேணால் சொல்லி கூப்பிடலாம். கூப்பிடு. பொண்டாட்டி நான் எப்படி ஒன்று ஒருமையோட எப்படி பொண்டாட்டின்னு கூப்பிட்றேன். ஆனால் அது கூப்பிடுவானா? கூப்பிடல ரொமான்டிக்காக அப்படியே மூடாகிற மாதிரி கூப்பிட்றேன்.
ஆனால் நீ என்னடி? இல்லை, உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆ, ஓகேன்னு சொல்லாத. எனக்கு நிஜமாவே உங்களை பிடிக்கல. ஆ, அப்பா அப்பா அவனை பிடிச்சிருக்கா? ஏடி, அந்த அர்ஜுனை பிடிச்சிருக்கா? அவனை தான் பிடிச்சிருக்கா? ஆமாம்ல, லவ் பண்ணல, என்கேஜ்மெண்ட்டு கூட ரெடியாக இருந்தேன்லடி, அவன் கூட ஒட்டி உராசிக்கிட்டு. அதான் என்கிட்ட சொல்லணும்ன்றல. என்ன சொல்லணும்? இந்த தாலியை கழட்டிட்டு அவன் கூட போப்புறடி. சொல்லுடி, அவன் வேணுமா? அவன் லவ் பண்ணுறல, அதான் அவனை வர சொல்லியிருக்கியா? அவன் கூட போப்புறியாடி? அப்படின்ட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். கண்ணில் அழுக வருது. அவன்கிட்ட சாஃப்டாக பேசணும் தான் ஆரம்பிச்சிருப்பான். நீங்கள் பண்ணுறதுல தான் அவனுக்கு கோபமே அதிகமாக வருது. அவனும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறான், முடியல. எழுதுக்கிட்டே இருக்கையில் அவனுக்கு இன்னும் கோவம் தான் அதிகமாக வருது. உங்கள் கையை பிடிச்சி தான் தரன்னு கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆயிடுறான். ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களை பையன் பாருடி. ஏன் கோவப்படுத்தாத. ஆ, நான் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னை மேற்கொண்டு உன் மேலே கோவப்படுத்த தாண்டி பார்க்குறேன். அமைதியாக இருப்பண்டாட்டி, எல்லாம் நம்மளை தான் பார்க்குறாங்க. அழுதுகிட்டே இருக்காத, எனக்கு வெறி பிடிச்சி கோவம் வந்து அடிச்சிருவேண்டி. என்ன டைட்டாக முடிக்கிறீங்க? ஆ, இப்படி என்ன தான் பண்ணுறது? பேசாம ஆஃபீஸ்க்கே போயிருக்கலாம் போல. ஏய், பைக்கில் ஏறி. நானும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். இல்லை, அழுதுகிட்டே அந்த பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறீங்க, கம்பியை பிடிக்கிறீங்க. ஃபாஸ்ட்டாக போகிறான், பயம் வருது. அப்புறம் அவனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு பைய போகிறான். கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டான். சாமி கும்பிட்றீங்க. அவனும் காண்டாயிட்டு அந்த ஓரத்தில் போய் நிற்கிறான். அவனுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்க பாட்டி சொன்னாங்கன்னு கூப்பிட்டு வந்தான். நீங்கள் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அழுகுறீங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு, இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்ட்டு. அவனும் பார்க்குறான். ஆ, கோயிலுக்கு வந்தாலும் அழுகுறான். என்ன தான் பண்ணுறது? எப்படி தான் நான் நம்ப வைக்கிறது? அக்கா, நீ அவ்வளோக்கு அவளை டார்ச்சர் பண்ணிடுங்க. நான் என்ன டார்ச்சர் பண்ணேன்? அப்பா தான் அவள் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து பயந்தா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அன்னைக்கு ஏதோ ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் அவளை எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் என்ன பண்ணுறது? அது அவளுக்கு ஆபத்தாகிடுச்சு போல். அவளை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கான். நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்க. என்ன பண்ணுறான்? அங்கேயே எதுக்கு நிற்கிறான்? ஏன்னா நீங்கள் அகெயின் இவன் கூட போகணுமே அப்படின்ட்டு பயத்தில் அங்கேயே நிற்கிறீங்க. நிறைய பேர் சாமி கும்பிட்டு ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதே இடத்துல சாமியை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. திரும்பி கூட ஜங்குக்கு பார்க்கல. ஜங்குக்கு இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவன் உள்ளவும் வர்றான். ஏய், அவனாண்டி சாமி கும்பிடுவ? ஆ, சாமி என்ன நீ கும்பிட்டு சொல்கிறதுக்கு அகைன் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆ, அதான் நீ சொன்னதெல்லாம் கேட்டிருப்பார்ல, அப்புறம் எதுக்குடி? உடனே எல்லாம் உனக்கு ரீப்ளே பண்ண மாட்டார், புரியுதா? ஆ, கொஞ்சம் டைம் எடுக்கும். என்ன புரிஞ்சுக்க உனக்கு எப்போ டைம் எடுக்குமோ அவ்வளோ எடுக்கும். ஏன்டி உயிரோட்டுக்கிற? ம், ஏய் வா. இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம். ஏய், உன்னை வெளில கூட்டி போகணும்னு நினைக்கிறேன்டி. டைம் இல்லை, வா. இல்லை இல்லை, வீட்டுக்கு கொண்டாடி வா போகலாம். அவங்க கையை பிடிச்சி நார்மலாக கூட்டி பைக்லேயும் உட்கார வைக்கிறான். கொஞ்சம் கழிச்சு உங்களை மூவிக்கு தான் கூட்டி வந்திருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க, பைக்கை விட்டு இறங்க மாட்டீங்க. ஏய், இறங்குடி. இல்லை, வீட்டுக்கு. ஆ, இறங்கு வா, போய் புது படம்டி பார்த்துட்டு வரலாம் வா. இல்லை, வாடி. ஏய், கோப்படுத்தாதடி. ஆ, நான் நார்மலாக சொல்கிறேன், வா போகலாம். நல்ல படம்டி. ஏய், மச்சாங்களை கூட கூப்பிடலடி. ஆ, என் பொண்டாட்டி, அதுவும் நம்ம பிள்ளையோட போவாக்கப்புறப்பா. உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் வராமல் அந்த பைக்கிலே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. பொண்டாட்டி, எல்லாம் நம்மளை தான் பார்க்குறாங்க. என்னமோ நான் அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டி வந்து ஃபோர்ஸாக என்னமோ கூப்பிட்ற மாதிரி பார்க்குறாங்கடி. எனக்கு கோவப்படுத்தாத, இறங்கு. அழாதடி. ஏய், அழுது தொலையாதடி. நல்லா கடிக்கிறான். இதே முன்ன மாதிரி இருந்தேனா என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். சாப்பிட்டா கூப்பிட்றேன். என் பாட்டிகிட்ட வேற சொல்லியிருக்கேன் உன்னை அடிக்கவே மாட்டேன்ட்டு. பா, கீழே இறங்கு. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். படம் மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம் வா ப்ளீஸ். பொண்டாட்டி, கீழே இறங்கு வா. இப்போ நீ கீழே இறங்குறியா? உன்னை நானே தூக்குவாடி.
சொல்லு. ம். நானே தூக்கிட்டு அப்படியே தியேட்டருக்குள்ள வரைக்கும் கூட்டிட்டு போவேன். கீழயே இறக்காம. அதுக்கு சரியா? சரி வா, உன்ன தூக்கிட்டே போறேன். இ இறங்குறேன். ஆ அப்படி வெளிய வா அப்படின்ட்டு நீங்களும் கீழ இறங்குறீங்க. உங்க கைய புடிக்கிறான். ஒரு மாரி நகல்றீங்க. சரி ஓகே, பயப்படுறா, கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்கள நார்மல் ஆக்கணும் அப்படின்ட்டு. அவனும் முன்னாடி போறான். நீங்க பின்னாடி வர்றீங்க. டிக்கெட் எடுக்குறான். உள்ள போறீங்க. அதுவும் அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஒரு மாரி கப்பல் உட்காந்துருக்காங்க. சில பேரு லவ்வர்ஸாவும் இருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்க. அங்க என்னமோ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ரொம்ப நெறைய பேர்லாம் இல்ல. நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. அதாவது ஜங்குக் உட்காந்துருக்கான். நடுவுல ஒரு சீட் இருக்கு. அதுக்கு அடுத்த சீட்ல உட்கார்றீங்க. உங்கள பார்க்குறான். "ஏய் யார்டி இங்க வருவா? உன் அக்கா வரப்போறாளா?" அவ்வளோதான், அவங்க கண்ல வந்துருச்சு தண்ணி. ஏன்னா, அவ தானே கல்யாணம் பண்ணிக்க போறவ. அவள விட்டுட்டு நம்மள கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டு அதுக்கும் அழ வருது. ஐயோ! இவ்வளத்துக்கு சொன்னா. ஐயோ! ஏய் இல்லடி அப்படின்ட்டு உங்க பக்கத்துல வந்து உட்கார்றான். நீங்க எந்திரிக்க போறீங்க. கைய பிடிக்கிறான். எந்திரிச்ச மூஞ்சி மேல விடுவான்டி. அமைதியா உட்காந்துக்கிட்டீங்க. ம். ஏதாவது வாங்கிட்டு வரவா? ட்ரிங்க் ஏதாவது? ஏய் பாப்கார்ன், ஏதோ ஐஸ்கிரீம்? இல்ல வேணாம். ஏய் அத பார்த்துக்கிட்டே தான்டி சாப்பிடணும். உட்கார், நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல உட்காருடி அப்படின்ட்டு அவனும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வர்றான். மூவியும் ஸ்டார்ட் ஆகுது. நீங்களும் பார்க்குறீங்க. ஜங்குக்கும் பார்க்குறான். அது ஒரு மார்க்கமான படம் போல. எல்லாம் படம் பார்க்காம அங்கங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு திரியுதுங்க. என்னமோ சவுண்டெல்லாம் கேட்குது. நீங்களும் பார்த்தா உங்க பக்கத்துக்கு கொஞ்சம் 2 பெஞ்சுக்கு தள்ளி யாரோ கிசரிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. நெக்லலாம் ஒரு மாரி பைட் பண்ணிக்கிட்டு. அவ்வளோதான், அவங்க கண்ணு மூடிலாம் பிதுங்குது. ஆனா ஃபர்ஸ்ட் மூவி பார்த்துருப்பான். அதுக்கடுத்து அவங்கள மட்டும் தான் பார்க்குறான். உங்க கண்ணு எங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் பார்த்து ஒரு மாரி ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நீங்க உங்கள பார்க்கையில ஒரு மாரி பயந்து, வேர்த்து, கண்ணமெல்லாம் பிதுங்கி, ஒரு மாரி பயத்துல இங்கிட்டு திரும்பியிருப்பீங்க. இங்கிட்டு பார்த்தா என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். மூவி அது பாட்டுல ஓடிக்கிட்டு இருக்குது. சில பேர் பார்க்குறாங்க. அங்க வேற மாரி சீன் ஒண்ணு. கண்ண டைட்டா மூடிக்கிறீங்க. அதெல்லாம் பார்க்கல அவனுக்கு ஒரு மாரி சிரிப்பா இருக்கு. குழந்த மாரி பண்றீங்க. நான் குழந்த தானடா! உங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. ஜங்குக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட இருக்கையில, இதுக்கு என்ன மீனிங்ன்னு கூட உங்களுக்கு தெரியல. தப்பு பண்ணலான்னு கேட்டா, அதுக்கு இல்ல அம்மா இருப்பாங்க, அடிப்பாங்க, மாட்டிக்கிட்டே அப்டின்ட்டு இருப்பீங்க. அதெல்லாம் அவனுக்கு மைண்டுக்கு வந்துட்டு சிரிக்கிறான். நீங்க 12தோ ப்ளஸ் ஒன்னோ போகல தான் 12த் போகல தான் உங்களுக்கு இந்த மீனிங்கே தெரிஞ்சிருக்கும். அப்டிலாம் நடந்திருக்கும் அப்டின்ட்டு உங்க ஃப்ரெண்டோ என்னமோ சொல்லியிருப்பா. அப்பதான் உங்க மாமா உங்க கூட இருந்தாருன்னே உங்களுக்கு தெரியும். இதுதான் தப்பு அப்டின்ட்டு. கொஞ்ச நேரம் அந்த சவுண்டே இல்ல. ஐஸ ஓப்பன் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு மாரி பசிக்குதுல்லடா! அதனால அந்த ஐஸ்கிரீம் மட்டும் லைட்டா மெல்ட் ஆயிடுச்சு. அத எடுத்து ஃபர்ஸ்ட் இத சாப்பிடலாம் அப்டின்ட்டு சாப்பிட்றீங்க. அது மெல்ட் ஆயி அப்படியே உங்க கையிலலாம் ஒரு மாரி வடியுது. ஜங்குக்கு உங்கள பார்த்துக்கிட்டே தானடா இருந்திருப்பான். லிப்ஸில ஒரு மாரி வடிஞ்சு, கையிலலாம் ஒரு மாரி இருக்கு அப்டின்ட்டு அவன் யோசிக்கவே இல்ல. அப்படியே உங்க கைய புடிச்சு, அத லிக் பண்றான். அப்படியே பார்க்குறீங்க பயத்தோட. அடுத்தவன் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க லிப்ஸ்ல இருக்கத ஒரு மாரி உங்க டங்கால பைட் பண்ணி, அத லிக் பண்ணி வச்சுக்கிறீங்க. அவன் சிரிக்கிறான். கண்டிப்பா அவன் அத தான் பண்ண வந்திருப்பான். அதுக்குள்ள நீங்க முந்திக்கிட்டீங்க அப்படின்ட்டு, அவனும் அப்படியே சிரிச்சுட்டு, அவன் மூவி பார்க்க ஆரம்பிச்சுட்டான். நீங்களும் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டே, அந்த மூவிய தான் கொஞ்சம் கொஞ்சம் டீப்பா போறனால பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் அந்த மூவிய நல்லா கவனிச்சு பார்க்குறீங்க. ஸ்நாக்ஸ் பாதி போகுது. ஜங்கு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாரி ஆகுது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜங்கு உங்க கிட்ட வந்து உங்க பூவ ஸ்மெல் பண்ணிட்டு, உங்க நெக்க ஸ்மெல் பண்றான். ஒரு மாரி கூசுனல்ல, உங்க காது இருக்குல்லடா, அத உங்க ஷோல்டர்ல இப்படியே பண்றீங்க. அப்ப அவன் லிப்ஸு உங்க நெக்ல அப்படியே கிஸ் பண்றான். திரும்பி ஜங்குக்க பார்த்தா, அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனே ஒரு மாரி சேஞ்ச் ஆயிருக்கு. அவனோட கை உங்க ஷோல்டர் இருக்குல்லடா, அத தான் ஒரு மாரி டச் பண்றான். நீங்க ஒரு மாரி உங்க ஷோல்டர அப்படியே ஒரு மாரி முண்டுறீங்க. "ப்ளீஸ் இது வேணாம்"
எடுங்க. ஜங்கு கூட ஹேண்டை எடுத்து விட்றீங்க. அவனும் உங்களையே பார்க்குறான். கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. சரி சரிடி, ஒன்றும் பண்ணலை. ம், படத்தை பாரு, படத்தை பாடி, ஒன்றும் பண்ணலை வந்துட்டு அவனும் திரும்பி படம் பார்க்குறான். நீங்களும் படத்தை பார்த்துட்டு அப்பப்போ ஜங்கு பார்க்குறேன்னான்னு பார்க்குறீங்க. பார்க்கல, ஸ்ட்ரைட்டாக படம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு வேறு சீன் ஏதாவது வந்தால் கண்ணை மூடிக்கிடுவீங்க. ஆனால் ஜங்கு அப்படிலாம் இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னென்ன பண்ணுறாங்களோ அது எல்லாம் பார்க்குறான். அவனுக்கு என்னன்னு தெரில, உங்கள் ஸ்டொமக்கில் அவன் கை வைக்கணும் போல தோணுது. ஆனால் ஏதாவது கத்திடுவீங்களா, சும்மாவே அழுதுகிட்டே இருப்பீங்க அப்படின்ட்டு அவனும் கடுப்பாய விடுறான். டைம் ஸ்கிப் ஆகுது, அந்த படமும் முடியுது. முடிஞ்ச செகண்டே எந்திரிக்கிறீங்க. என்னடி, வீட்டுக்கு தான் முடிஞ்சிருச்சுல, வா. உங்கள் கையை பிடிக்கிறான். கையை எடுக்க பார்க்குறீங்க. சின்னடி, ஒன்றுமே பண்ணலடி, பாரு எல்லாம் போகிறாங்க. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடிய, என் பிள்ளை இருக்கான். எவனாவது இஷ்டம்னா என்ன பண்ணுறது? நீயும் பார்க்க வேற அழகா இருக்கியா, எவனாவது பார்த்தா அங்கே போட்டுருவேண்டி. அதான் பக்கத்துலேயே இரு அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரில் கை போட்டு உங்களே அணைச்ச மாதிரி வெளில கூட்டி போகிறான். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பான், அங்கங்கே டச் பண்ணிட்டு போவாங்க அப்படின்ட்டு. அதனால உங்கள் சேஃப்டியாக அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நீங்கள் கண்ணாலவே பார்க்குறீங்க, ஒருத்தவன் அவனோட ஒய்ஃப் கூட போகையிலேயே ஒருத்தவன் இடுப்பை டச் பண்ணிட்டு போகிறான். திரும்பி ஜங்குக்கு பார்க்குறீங்க, அவன் உங்களை அவ்வளோ சேஃப்டியாக அங்கிட்ட பார்த்துக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் பயத்தில் ஜங்குக்கு ஒரு மாதிரி பக்கத்துலேயே போய்க்கிறீங்க. அவனும் உங்களோட டைட்டாக பிடிச்சிட்டு தான் அவனோட பைக்குக்கும் கூட்டி போய் ஏறு, அதான் வீட்டுக்கு போகிறோம்ட்டுன்னு ஏறி பைய உட்காந்துக்கிறீங்க. அவனும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு போகணுன்னு அவ்வளோதான். பைக்கை விட்டு இறங்கணுன்னு உங்கள் வீட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. ஜங்குக்கிட்ட எதுவுமே பேசலை. ஏன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சாடா. உங்கள் பாட்டியும் உங்கள் அத்தையும் டோரை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. உள்ளே போனோன்னே உங்கள் அத்தையும் மாமாவும் உங்கள் பாட்டி 3 பேருமே பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டாக வர்றீங்க. உங்கள் கொலுசு சவுண்டு கேட்டு தான் உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. ஏன்னா உங்கள் மாமா எப்பயுமே ஒர்க் முடிச்சுட்டு நைட்டு தான் வருவாங்க. இன்றைக்கி என்ன சீக்கிரம் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க கிளவி தான் சொல்லியிருக்கோம், இன்றைக்கி அங்கங்கே கூட்டி போட அப்படின்ட்டுருக்கேன் அப்படின்ட்டு. ஏம்மா சும்மா இருக்க மாட்டியாம்மா, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா, கொஞ்ச நாள் டைம் எடுக்கட்டும் அப்படின்ட்டுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு தள்ளி போட்டா அது தள்ளி போய்கிட்டு தான்டா இருக்கும். எல்லாத்தையுமே சீக்கிரம் முடிச்சா தான் புரிஞ்சுக்க டைம் எடுக்காதுடா. சீக்கிரமாக அவங்கவுங்க மனசில் என்ன இருக்குன்னு அவங்களே புரிஞ்சுக்குவாங்கடா அப்படின்ட்டு கிளவி சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்கள் தான் உள்ள நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க அத்தை தான் வாடா ஒயன் அப்படின்றாங்க. நீங்களும் போய் நின்றுக்கிறீங்க. மாமா சீக்கிரம் வந்துட்டீங்க. ஆமாடா. போ, டயர்டாக இருக்கேல்ல, போய் ஃப்ரெஷ்அப் ஆகு. ஆமாடி, என் பேர் எங்க? அமைதியாக பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. ஜங்கு வெளியிலேருந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். சரிப்பா, போய் ஃப்ரெஷ்அப் ஆகுடி அப்படின்றாங்க. நீங்களும் ஸ்டெப்பில் தான் போய்கிட்டு இருக்கீங்க. ஜங்கு அவனும் நடு ஹாலில் உட்காந்துட்டு அவங்க ஃபேமிலி கூட பேசிக்கிட்டு இருக்கான். பாட்டிக்கு பேசுகிற ரியாக்ஷனை பார்த்தே புரியுது, ஓகே நல்லபடியாக தான் இருந்திருக்கான் அப்படின்ட்டு. ஜங்கு கூட அப்பா அம்மா தான் உங்களை பற்றி சொல்கிறாங்க. அவனும் எல்லாத்துக்குமே தலையாடுறான். நீ பண்ணதெல்லாம் பொறுத்து போகிறண்டா, இதுக்கப்புறம் அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி இப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் ஓகே தான் சொல்கிறாங்க. பாட்டி சப்போர்ட் வேறு பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்துக்குவோம் அப்படி இப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. போய் ரெஸ்ட் ரூமில் போய் குளிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி பிடிக்கல. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் அத்தை வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் தூங்குறீங்க. சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு கீழே போய் உங்கள் பாட்டிட்டையும் சொல்லிடுறாங்க. ஜங்கு கொஞ்ச நேரத்தில் அவனும் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவனுக்கும் ஒரு மாதிரி நீ சுற்றி தெரிஞ்சிருப்பாளடா, ரொம்ப டயர்டாக இருக்குன்ட்டு பெட்டில் போய் படுத்தா மச்சான் இங்கே கால் பண்ணுறேன். மச்சான் ஜங்குக்கா என்னடா பண்ணுற? ஒரே டயர்டாக இருக்குடா. ஐயோ மச்சான், நீ மட்டும் இங்கே வந்தேன்னா உன் டயர்லெஸ்லாம் சும்மா கத்த மாதிரி பண்ணிட்டு போகும் மச்சான். ஏடா மச்சான், நீ குட்டல அந்த காசுக்கு ஒரு பக் சேர்த்து இருக்கோம் மச்சான். கம்பெனிக்கு நீ மட்டும் தாண்டா இல்லை, நாங்கள் 3 பேரும் ஒத்தியா இருக்கோம் மச்சான். நீ தான் மச்சான் வரல, வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். மச்சான். ஏய் வரலடா டே, அம்மா டயர்டாக இருக்குது, நீ மட்டும் கூடிடாடே. வேணாண்டாடே. ஐயோ மச்சான்,
இல்லாம எப்படியோ மச்சான். ஆ நீ வா மச்சான். வாடா மச்சான் டேய் ப்ளீஸ் அப்படின்ட்டு கெஞ்சுறாய்ங்க. ஜங்குக்கும் ஏய் வரேன்டா அப்படின்ட்டு. ஆனால் அகைன் அவன் ஷர்ட் எடுத்து போட்டு அவனோட பைக் சாவி எடுத்துட்டு கீழே போனால் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எங்கே போகிறேன்னு கேட்டால் ஒரு மாதிரி திரு திருன்னு அந்த கீயை வச்சு தலையை ஒரு மாதிரி சொரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி முழிக்கிறான். கிளைக்கு புரிஞ்சு போச்சு எங்கே போக போகிறான் அப்படின்ட்டு. அதனால ஏய் அவன் வயசு பையன் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிடுவான் அப்படின்ட்டு போய்கிட்டு இருப்பான். இதெல்லாமா கேட்குறது? அம்மா அந்நி இடத்துல போகிறான்னு பாருங்கம்மா. டே என்னடா அவனுக்கு கல்யாணம் அது இதுன்னு ஆச்சு. ஆனால் அவன் வீட்டுக்கு வந்துடுவான். அம்மா டைமை பாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறான், என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்ட்டு எங்கள் கூட அப்பா சொல்கிறாங்க. கரெக்டாக நான் முடிச்சிட்டான். நானும் முழிக்கிறத பார்த்தாவே கிளவிக்குன்னு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டே பேராண்டி பார்த்து பதனமா கொஞ்சமாக குடிச்சிட்டு வா. சும்மா நீ சின்ன சொன்ன நீ குடிச்சிட்டு வர சொல்கிற. டேய் அப்புறம் அவன் ஃப்ரெண்டு கூட நீலாம் பெரிய ஒழுங்கா மச்சினை வந்தோடனே குடிக்கிற, இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு நீ தான் குடிச்சிட்டு வந்திருக்க அப்படி இப்படின்ட்டு பழைய இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்ட்டு அவங்க அத்தை அவங்க மாமா கூட ஒரு மாதிரி சின்ன குட்டி குட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிளவி என்னால் வேலை பார்த்து விட்டுருச்சு அப்படின்ட்டு ஜங்குக்கு இதுதான் சாப்பிட்டுண்டு அவனும் கிளம்பி வெளியில் போயிடுறான். ஏம்மா கடைசியில் என் கையில் கழிச்சிட்டியம்மா. அப்புறம் என்னடா ஏன் பேராண்டி அடக்குற? அவனும் போயிடுறான். மச்சான் வந்துட்டான்டா டேய் கப்பர்றா அப்படின்ட்டு அவங்களாம் ஊத்துறாங்க. டேய் உன்னிட்டு என் அப்பா அம்மா சண்டை போடுறாங்கடா. ஏய் அச்சா நான் உங்களாண்டா கூப்பிட்டேன், அவங்கள எதுக்குடா நான் சண்டை போட வைக்கிறேன்? என் பாட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, அதான் என் பாட்டி வந்து என் அப்பனை போட்டு விட்டுருச்சு, அவங்களுக்குலாம் சண்டை நடக்குது அப்படின்ட்டு ஜங்குக்கும் சொல்கிறான். டேய் உன் பாட்டி இதுக்கு தான்டா, உன் பாட்டியை தான்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். டேய் அடிச்சுப்பிடும் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிங்க்ஸாக எடுத்துக்கிறான். ஜங்கு 2 கிளாஸோட போதும் அப்படின்றான். மச்சான் நான் மச்சான் போதும்மா, இப்பெல்லாம் பண்ண மாட்டியா, சும்மா அப்படி அடிப்பா இப்போ என்ன மச்சான்? வேணாடா டேய், அது முன்னாடி வேணாம், எனக்கு என் பொண்டாட்டி என்னை புரிஞ்சுக்கிறான்னு தெரில, புரிஞ்சாதான் மச்சான் அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்கும். அவரே எனக்கு இதுவே கொஞ்சம் நரகமாக தாண்டா இருக்கு. நான் மச்சான் நம்ம குலதெய்வம் குத்து விளக்க பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு பாரு மச்சான் அழுகுது மச்சான் ஐயோ அப்படின்ட்டு அந்த பாட்டிலையே ஒரு மாதிரி தொடச்சிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் ஜானு பத்தியாடா நம்ம தெய்வத்தவே அசிங்கப்படுத்துறான். டேய் சும்மாடா டேய் மச்சான் நீ கிளம்புடா, வீட்டில் வேற பையன் தங்கச்சி இருக்கும் போ. இல்லை மச்சான் அப்படின்ட்டு நீ நடந்ததெல்லாம் சொல்கிறான். அடியா மச்சான் ஆடா என்னை புரிஞ்சுக்கவே மாட்றா, அவனை நம்பவே மாட்றாடா. டே மச்சான் நீ நம்புற மாதிரி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணடா மச்சான், அவதான் நம்புவா. இல்லாட்டி இன்னமும் ஆளையை தான் லவ் பண்ணுறேன்ட்டு ஆளே மன உளைச்சல்லே இருப்பா மச்சான் அப்படின்ட்டு சாமன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கழிச்சு அவங்களுக்கும் கிளம்பி போகிறான். அவன் நல்லா தெரியும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அப்படின்ட்டு இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு வீட்டுக்கு தான் போகிறான். பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு காலிங் பெல் அடிக்கிறான். ஏன்னா ஜங்கு கூட அப்பா அம்மாவுக்கு தான் கிளவி மூட்டி விட்டுருச்சு, அதனால கோச்சிக்கிட்டாங்க. இவங்க ரூமுக்கு போய் படுத்துக்கிட்டாங்க. கிளவி தான் இப்போ கடைசியில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. டோர் அதுதான் ஓப்பன் பண்ணுது. ஏன் பாட்டி நீ தூங்கல? அம்மாங்க ஏன்டா சொல்ல மாட்டேன், அன்னைக்கு சப்போர்ட் பண்ணித்தான் என் மருமகளும் என் பையனும் சண்டை போட்டு போய் படுத்துக்கிட்டாங்க. ஐயோ பாட்டி அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, அவங்க காலைல பேசிடுவாங்க. அதுவும் எனக்கு தெரியும். சரி போடா, உன் பொண்டாட்டி தூங்குறா. அவள் வாட்டில் தூங்குவா பாட்டி. அவள் வாட்டில் தூங்குவாளா? அவள் எப்படி தூங்குவா நீ இல்லாமல்? போ படுத்துக்க. ஏன் பாட்டி நீ வர, அவனை பார்த்தாவே பயப்படுவா. இப்போ நான் ஏதாவது போய் அவள்கிட்ட பேசினா அவ்வளோதான் கத்தி ஓட கூப்பிட்றா. இதுக்கு பேஸ் போகிறதுக்குறேன் அப்படின்ட்டு அவன் ஸ்டெப்பில் தான் போய் வீட்டில் போய் படுக்கிறான். ஒரு மாதிரி கால் கையெல்லாம் போட்டு அசைச்சு படுக்கிறான். எனக்கு திடீர்னு எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அவன் மூவி பார்த்துக்கிட்டு இருப்பான்லடா, அப்போதைக்கு அவங்க ஸ்டொமக்கில் அவனோட பேபியை அவன் ஃபீல் பண்ணுண்டு ஒரு மாதிரி ஆசையாக இருந்திருக்கும். அது இப்போ தோணுது. பொண்டாட்டி நேரம் தோயிருப்பாள்ல, அது தோயிருப்பா. இப்போ போய் என் பிள்ளைய பார்க்கலாம், அது தோயிருப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சு
பெட் விட்டு கீழ வந்து தான் டோரை ஓப்பன் பண்ணிட்டு, லாக் பண்ணிட்டு அவங்க ரூம் சைடு வர்றான். வந்து அவங்க டோரு கிட்ட நிக்கிறான். எனக்கு ஒரு மாரி இருக்கு. இருந்தாலும் அ என் பொண்டாட்டி தானே, என் பொண்டாட்டி என்ன பண்ணுவா அப்படின்ட்டு டோர ஓப்பன் பண்ணிட்டு உள்ள தான் வர்றான். ஏன்னா அவங்க பாட்டி தான் டோர்லாம் லாக் பண்ணாதடா, அப்பப்போ வந்து நீ என்ன பண்ணுறன்னு நாங்கள் பார்ப்போம். பயப்படாதடா அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. நைட் லாம்பு போட்டிருப்பாங்க. இருட்டில் இதை பார்த்து பயப்படுவா அப்படின்ட்டு ஒத்தையா படுத்திருக்க. பாட்டியும் சொல்லியிருப்பாங்க. அத்தைக்கு கால்லாம் வலிக்குதுடா. அவங்க கூட வந்து என்னால் படுக்க முடியாது அப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் கூப்பிட்ருப்பீங்க பாட்டிய. அவங்க உங்க புருஷன் தான் அவங்க கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க கீழேயும் படுத்திருப்பாங்க. டோர லாக் பண்ணிட்டு டோர ஓப்பன் பண்ணிட்டு உள்ள தான் வர்றான். நீ நல்லா தூங்குறீங்க. ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கும் நல்லா தூங்குறீங்க. உங்க கிட்ட தான் வர்றான். அ என் பொண்டாட்டி தூங்குறா. டேய் ஜங்கு, உன் பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டின்ற. ஆனால் அவன் என்ன ஒரு தடவை கூட மாமான்னு கூப்பிட மாட்றா. ஆலி அவ என்ன மாமானே கூப்பிடுவா. இவன் மாமான்னு கூப்பிட்றதுக்கே அழுகுறா. சாரிடி ஹாலி, உன்னை நான் ரொம்ப ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டேன். என் மனசில் நீ இன்னும் குழந்த தாண்டி. ஆனால் அவன் தங்கச்சி குழந்தையா இருந்தாலும் அவன் என் பொண்டாட்டி மாறிடி. இப்போ என் பொண்டாட்டியாவே முழுசாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் உன்னை பெரியம்மாவாக்கிட்டாடி நான் புள்ள அப்படின்ட்டு கீழே இந்த பெட்டில் உட்காடுறான். அவங்களே பார்க்குறான். எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்க கையெடுத்து அந்த பெட்டில் வைக்கிறான். ஏன்னா உங்கள் ஸ்டொமக்கில் சும்மா வச்சுருப்பீங்க. அதை எடுத்து விட்டு அவனோட ஹேண்ட் எடுத்து உங்கள் சேரீயை தள்ளி விளக்குறான். உங்கள் ஸ்டொமக் அவ்வளோ அழகாக இருக்கு. நான் எடுப்படி இது நல்லா பம்பரமாக இருக்குடி அப்படின்ட்டு அவன் நாக்கவே ஒரு மாதிரி லிக் பண்ணிட்டு என் புள்ள இருக்கால, ஆமாம் ஃபீல் பண்ணும்ல அப்படின்ட்டு அவன் காதை வைக்கிறான் அவங்க ஸ்டொமக்கில். நான் எதுவுமே பேசுகிறது கேட்கல. ஏய் மௌனே, அப்பேண்டா நான் தான்டா உன்னை கொடுத்தேன். கொடுத்தேன், என் கூடயே பேச மாட்டேற. அப்பா சொல்லு. ஏன் மௌனே அப்பா சொல்லுடா. ஐயோ, என் பொண்டாட்டியும் பேச மாட்றா, என் பிள்ளையும் பேச மாட்டேது. இவ தான் சொல்லி கொடுத்துருப்பா அப்பன்ட்டு பேசாதான்னு. அதான் அவன் அம்மா பேச்சை மீறாமல் என் கூட பேச மாட்டான். வேறா நான் கொஞ்ச நாள் தான் அம்மாவை சமாளிச்சு அவனையும் சமாளிக்கிறேன். ஏய் என்ன அடிக்கிற அப்பனை? ஏய் அதெல்லாம் கோவி விடாரா. அப்பன் பாவம்ல. நான் தானே உனக்கு கொடுத்தேன். கொடுத்தவனை என்னையவே அடிக்கிற பார்த்தியா? கோச்சுக்காத, அப்பா முத்தம் கொடுக்குறேன். டே 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 போதண்டா, அடிச்சு கண்ணா வலிக்குது. உங்க ஸ்டொமக்ல கிஸ் பண்ணுறான். ஏய் நான் ஸ்மெல்லடி நீ. பாடியே சும்மா டெம்டாலுகுது அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக்லேயே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். அப்படியே உங்கள் ஹிப்பை வரைக்கும் வர்றான். டங்கால் அப்படியே ரொட்டேட் பண்ணுறான். இல்லை 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 ஜாங்கோ, வேணாம் அவளை என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பாவம் நீ காலையில் ஏதோ ஆயிடுச்சு. வேணாண்டி. ஏய் அவனை 2 நாள் பண்ண மாட்டேன்டி. ஆனால் என்ன பார்த்து போட்டு பயப்படாத அப்படின்ட்டு அவன் பாதிலே அப்படியே போத்து படுக்கிறான்.